நடுவர் அவர்களே, எதிரணியினர் பேசினதை கேட்டதும் எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. பகுமானம் கோழி பறந்து பறந்து முட்டையிடுமா. வேற ஒன்றும் இல்லை, பகுமானம்னா கொஞ்சம் கொழுப்பெடுத்த கோழி, கொஞ்சம் பெருமை பாராட்டுற கோழி. முட்டை நிறைய இடும், பெருமையில் பறக்குதா, பறந்து பறந்து முட்டையிட்டதால எதுவுமே களம் சேராமல் கீழே விழுந்து உடஞ்சிரும். அங்கே இருக்கக்கூடிய 3மே பகுமான கோழி, அதுலேயும் நடுவில் இருக்குது பாடுற கோழி. கோழி பறந்துக்கிட்டே முட்டையிட்டா ஒரு முட்டையை கூட யாரும் அனுபவிக்க முடியாது. நீ யாரை சொல்கிறனே எனக்கு புரியலம்மா, யாரை சொல்கிறனே எனக்கு புரியல. ஐயா, பேசின இவங்கள எல்லாரும் கடந்த காலத்தில் இருந்த கொண்டாட்டத்தை பற்றி பேசினாங்க, மாற்றத்தால் வருங்காலத்தில் வர இருக்கக்கூடிய கொண்டாட்டத்தை பற்றி பேசினாங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு. அப்படின்னா தினசரி வாழ்க்கையில் இந்த நிகழ்காலத்தில் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த கேள்விக்கு முத்தமிழ் அறிஞர் கண்ட செந்தமிழ் செல்வரான நடுவர் நீங்கள் தான் பதில சொல்லணும். நடுவர் அவர்களே, ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரங்கத்தையும் சரி வீட்டின் அறையையும் அலங்கரித்திருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் அன்பு ரசிகர்களை பாருங்களேன். பணப்பிரச்சனை ஒரு புறம் இருக்க, அதனால் வரக்கூடிய மனப்பிரச்சனையினால் திண்டாடக்கூடிய இவங்க எல்லாரும் பட்டிமன்றத்தை கேட்டாவது கொண்டாட்டத்தை வருவிக்கலான்னு தானே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு காலத்தில் கொண்டாட்டம் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு கணத்துலையும் திண்டாட்டம் இருந்துகிட்டு இருக்கு. ஏன் மன்னர் காலத்தில் கூட சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு வந்து கஜானால போடுன்னு எந்த மன்னரும் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி நவம்பர் 8ஆம் தேதி 8 மணி செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா 8 திக்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை ரொம்பவே திண்டாட்டமாக மாறி போச்சு. அதுலேயும் அன்னைக்கு சுற்றிலும் தண்ணி இருந்துச்சு, குடிக்க தண்ணி இல்லாமல் மக்கள் திண்டாடணும். இன்னைக்கு கை நிறைய காசு இருக்கு, ஆனால் செலவு பண்ண முடியாமல் திண்டாடிட்டு இருக்கமா இல்லையா? ஐயா, வயிறு உணவும் தான். தன்னுடைய பிள்ளைக்கு 2000ன்னு பேர் வச்சிருந்தான். என்னடா பிள்ளைக்கு போய் 2000ன்னு பேர் வச்சிருக்க அப்படின்னு. நவம்பர் 9ஆம் தேதி பிறந்தான் சார், அதனால தான் அவனுக்கு 2000ன்னு பேர் வச்சிருக்கேன். அவன் பேரை வாழ்நாளில் எவனுமே மறக்க முடியாது. நடுவர் அவர்களே, நலம் விசாரிக்கிறது நல்ல பண்பு தானே. நானும் நலம் விசாரித்தேன் 4 பேர்கிட்ட. 4 விதமான பதில் வந்துச்சு. அண்ணாச்சி தணிகை வேலு கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னாங்க, எப்படியோ பொழப்பு போய்கிட்டு இருக்குமான்னு. தங்கச்சி சீமா கொஞ்சம் சிந்திக்காம சொன்னது, ஏதோ இருக்கிறேங்க்கா. அண்ணாச்சி சங்கரு ரொம்ப சங்கடத்தோடு சொன்னது, ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன், பொழப்பு எப்படியோ நடத்திக்கிட்டு இருக்கேம்மான்னு. நடுவர் அவர்களே, நான் கேட்ட 3 பேரும் எதிரணியில் இருக்காங்க. 4வது கேட்டது உங்கள் அணி, எங்கள் அண்ணி அமுதா லியோனி. அமுதமாக சொல்லுவாங்கன்னு நினச்சேன், ரொம்ப அழுத்துக்கிட்டு சொன்னாங்க, ஏதோ இந்த மனுஷனோட பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தான் மற்றவங்களை வச்சுக்கிட்டு வீட்டு விஷயங்களை பேசக்கூடாதுங்கிறது. எங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஐயா, ஏதோ இருக்குன்னு சலிச்சுக்கிட்டு சொல்லக்கூடியவங்க தான் இன்னைக்கு அதிகம் பேர். அவர்களுடைய திண்டாட்டத்தின் வெளிப்பாடு தான் இந்த சலிப்புன்னு சொன்னால், இன்றைய மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப திண்டாட்டமாக தானே இருந்துக்கிட்டு இருக்கு. பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு இன்னைக்கு தடையாமா. ஏறு தழுவ வீறு கொண்ட இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு திண்டாட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாச்சி சங்கரு, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், வீர விளையாட்டுக்கு தடையாமா, வீடியோ கேம்ல வேணா விளையாடுங்கன்னு சொல்றது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா ஐயா? இன்னைக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னை வச்சுக்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டே என்னமோ பட்டனை அமிக்கிட்டே இருக்கேன். பெத்த அப்பையும் பார்க்குறேன், இதுக்கு தானாடா பெற்று விட்டேன். என்னமோ ஒன்று அமுக்கிக்கிட்டு இங்கிட்டு ஒருத்தன் போகிறான், இங்கிட்டு ஒருத்தன் போகிறான், அப்படின்றாங்க. என்னானே புரியலையேன்ட்டு. தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு அது நடத்தப்பட வேண்டும் என்பது எல்லா தமிழர்களுடைய கோரிக்கை. ஆனால் என்ன சொல்கிறான்,
பிராணிகள் அதில் வதைக்கப்படுகின்றனங்கிறான். மிருகக்காட்சி சாலையிலேருந்து 5 மலைப்பாம்பு கிளம்பி போயிருக்கு. அது எவ்வளவு நொந்திருந்தா அங்கேருந்து கிளம்பி இருக்கும் பாருங்க. மலைப்பாம்பையே கொடுமைப்படுத்தியிருக்காங்க எங்கள் மிருகக்காட்சி சாலையில். இருக்கிறதுலையே மந்தமான சோம்பேறியான ஒரு விலங்கு மலைப்பாம்பு. அதில் 5 கூட்டணி சேர்ந்து பிறப்பிட்டு போயிருக்கு பாருங்க. சர்க்கஸ் கம்பெனியில் நடக்காத கொடுமையாக வேறு இடத்துல இந்த போலீஸ்காரங்க நாயை வச்சு திருடனை பிடிக்கிறாங்க. அது கரெக்டாக கஞ்சா பொட்டலத்தை மட்டும் எடுக்குது. அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நாயை கஞ்சாவுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க பாருங்கள். கரெக்டாக கஞ்சா பொட்டலத்தை மட்டும் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி நாய்க்கு ட்ரைனிங்கு. எத்தனை இடத்துல விலங்குகள் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து தடை செய்ய முடியுமா? இது வந்து ஆண்டாண்டு காலமாக பன்னெடுங்காலமாக தமிழர்கள் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீர விளையாட்டு. அதனால் இந்த ஆண்டு 2017 ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெறும். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு. ஒவ்வொரு தமிழனுடைய கோரிக்கையும் அதுதான். நடுவர் அவர்களே, அமைதி தவழக்கூடிய உலகத்தில் வாழ ஆசைப்படுறோம். ஆனால் இன்னைக்கு திண்டாட்டம் மிகுந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி தெரியுமா? ஏர் பியூரிஃபையர். ஆமாம், காற்றை கூட சுத்தப்படுத்தி காசு கொடுத்து சுவாசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. மாசுபாடுகளால் இன்னைக்கு திண்டாட்டம், ரசாயன உரங்களால் உணவில் நச்சுத்தன்மை, உடல் நலக்கேடு, மக்கள் திண்டாட்டம், மணல் கொள்ளையால நீர்வளம் பாதிப்பு, வறட்சி, மக்கள் திண்டாட்டம், அண்டை மாநிலங்கள் வஞ்சிக்கிறது, விளைநிலங்களுக்கு நீர் கிடைக்கவில்லை, விவசாயிகள் திண்டாட்டம், தகுதி இருந்தும் வசதி இல்லாததால தரமான கல்வி கிடைக்க முடியாமல் ஏழை மாணவர்கள் திண்டாட்டம், தகுதி இல்லாமலேயே கொட்டி கொடுத்து பட்டம் பெறுவதால தரமான மருத்துவம் கிடைக்காமல் இன்னைக்கு மக்கள் திண்டாட்டம், படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்காமல் பட்டதாரிகளுக்கு இன்னைக்கு திண்டாட்டம், வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டிய கொண்டாட்டம் இன்னைக்கு வாங்கிய பல்சர் ஓட்டும் போது கூட வர்றதில்ல, வங்கி கடன் தரும்போது கொண்டாட்டம், அந்த கடனை அடைக்க முடியாம இன்னைக்கு திண்டாட்டம். நடுவர் அவர்களே, மலர்ந்துள்ள இந்த ஆங்கில புத்தாண்டில் மகிழ்ச்சி பூக்களாய் பூத்து குலுங்குவோம், மனம் பரப்புவோம் என்று மனதார வாழ்த்தி நன்றி பாராட்டி விடைபெறுவது நெல்லை தமிழச்சி சேவின்சி ஃப்ளோரா.